அதிகாரக்குரல் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் இனியதோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நாம் சிறப்பு நேர்காணலில் கலந்துரையாடி விவாதிக்க இருப்பது திருப்பூர் மாவட்ட பாஜக தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது அதிமுக ஒரு பிராந்திய கட்சி, பாஜக ஒரு தேசிய கட்சி. இந்த இரண்டு கட்சிகளின் கொள்கையில் பல்வேறு திசைகளில் செல்லும் நிலையில் கூட்டணி எவ்வளவு இயல்பானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதல்ல அதிகாரக்குரல் நிர்வாகத்துக்கும் யூடியூப் நிர்வாகத்துக்கும் இதன் சந்தாதாரர்களுக்கும் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அது 1967 பார்த்திங்கன்னா கொள்கை அடிப்படையிலான கூட்டணியே தமிழகத்தில் ஏற்பட்டது கிடையாது. ஒரு பொதுவான நோக்கத்துக்கு வேண்டி, ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு வேண்டி கூட்டணி சேருவது தான் தமிழகத்தோட இயல்பு. நீங்கள் மற்ற மாநிலத்தில் இப்படி கூட்டணி அமையாது. தமிழகத்தில் மட்டும்தான் 1967 பார்த்திங்கன்னா கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் கிடையாதுன்னு ஆரம்பித்ததே நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் அப்படி கொள்கை ரீதியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம்னா ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் தமிழகத்தில் கூட்டணி வைக்க முடியும். மற்ற கட்சிகள் கூட்டணியே வைக்க முடியாது. திமுக காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுக கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, திமுக விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஏன் ஒரு இயற்கையான கூட்டணினா, பல விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்றினதாகட்டும், தேசிய நீரோட்டத்தில் ஒரு அமைப்பாக தேசியம் இந்தியா என்பது ஒரே நாடுங்கிறதுலையும் அவங்க மிக தெளிவாக இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த அடிப்படையில் சொல்லிங்க, ஒரே நாடு இந்தியா என்ற கட்டமைப்பு எந்த காலத்துலையும் வலுவிழந்தக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சியும் ஒரே மித்த கருத்தில் இந்த 2-3 நோக்கங்களுக்கு வேண்டி கூட கூட்டணி வைக்க முடியுங்கிறது தான் இயற்கையான கூட்டணியாக தமிழகத்தில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. எதிர்க்கட்சி கூட்டணியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளுக்கு பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. கொள்கை ரீதியான வேறுபாடுகளும் இருக்குது. மாநிலத்தில் கேரளா மாநிலத்தில் ஆட்சி செய்கிற கம்யூனிஸ்டுகள் ஒரு கொள்கை எடுப்பாங்க, தமிழகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஒரு கொள்கை எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதையெல்லாம் மீறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் பல விஷயங்களில் பொதுவான கருத்தில் இருக்கிற காட்டி இந்த கூட்டணியே ஒரு இயற்கையான கூட்டணி தான். ரெண்டாவது, தமிழகத்தில் ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாடாக இருக்குமே. எல்லா கொள்கையிலும் சேர்ந்து தான் ஒரு 2 கட்சி பயணிக்கிறோம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக மட்டும்தான் சாத்தியமான கூட்டணியாக மாறுது. சார், இப்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு குறைவாக உள்ள நிலையில் வெறும் வாக்குகள் கணக்கிற்காக மட்டும்தான் இந்த கூட்டணி அமைந்தது. ஆதரவு என்பது சினிமாவில் இருக்கிற மாதிரி 2.5 மணி நேரத்தில் ஒரு சிஎம்மாக ஒரு கட்சி வளர்ந்து சிஎம்மாக ஆட்சி வளர்ந்தது சினிமாவில் வேணால் நிதர்சனமாக இருக்கலாம். ஆனால் ஒரு களத்தில் அது சாத்தியம் இல்லைங்கிறது அரசியல் விவசாயம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு கட்சியோட வளர்ச்சி இருக்கும். நீங்களே சொல்கிறீங்க வளர்ந்துட்டு இருக்கு. போன தடவை 3.4% ஓட்டாக இருந்தது 14, கண்டிப்பாக 19 6% மாறணும். இந்த தேர்தலில் 18% கட்சி வளர்ச்சிருக்கு. சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், கூட்டணியில் தான் ஜெயிச்சோம். ஆனால் இந்த முறை சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சுமே 18% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வாங்கியிருக்குன்னா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனால் இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு இன்னொரு இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய கட்சியோட ஓட்டு வங்கி சேர்ந்தாதான். ஏன்னா ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் 45% ஓட்டுகளுக்கு மேலே வாங்கினாலும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் ஆதரவு வேண்டும். பல்வேறு தரப்பட்ட மக்கள் மட்டும் சதவீத வாக்கும் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 45% 50% வாக்குகள் வாங்கினாதான் அந்த சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியுங்கிறது இருக்கு. அதனால இந்த இடம் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்க முடியும். கட்சி வளரலைன்னா இன்னைக்கு அதிமுகவும் எங்களோட வந்திருக்க மாட்டாங்க. 18% வந்த காட்டி தான் அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துருக்காங்க. அதிமுக இறங்கி வரணுங்கிறத விட அவங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பொது எதிரியான திமுகவை வீழ்த்துறதுக்கும் எங்களை விட்டால் அவங்களுக்கு வேற ஆள் இல்லை, அவங்கள விட்டால் எங்களுக்கும் வேற இல்லைங்கிறது ஒரு நிலைமை உருவாகிருக்கு. அது பாரதிய ஜனதாவோட வளர்ச்சியினால தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வேண்டான்னு சொன்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் வேணும்னு வந்திருக்காங்கன்னா எங்கள் வளர்ச்சியை அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நிச்சயம் நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கும் அடுத்த ஒரு பூஸ்ட் தேவை. 18% ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 47% நாங்கள் போட்டியிடுற தொகுதியில் மாறோம்னா அதுக்கு அடுத்தபடியாக எங்களை விட அதிகமான வாக்குகளை வச்சிருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை 2 கட்சிகளுக்கு இருக்கிற காட்டி தான் இந்த கூட்டணி உருவாகி முக்கியமான பிரதான கட்சிகள் 2 ஒன்றிணைந்து
செயல்படுது. நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்கன்னா 1967 ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன்னா 1967 கூட்டணி இல்லாமல் திமுக ஏதாச்சும் தேர்தலை சந்திச்சிருக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. இதே காங்கிரஸை எதிர்த்து தான் 1967 ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ராஜாஜியை கூட்டிகிட்டு வர்றாங்க. ராஜாஜி அதிகமாக எதிர்த்த கம்யூனிஸ்ட் டீமு அந்த கூட்டணியில் சேர்த்துறாங்க. அத்தனை கட்சியும் சேர்ந்து கூட்டணியாக போட்டிட்டு 1967 ஜெயிக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரே பொது எதிரி காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கு தான் அந்த தேர்தலில் அவங்க போட்டிடுறாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாதுங்கிறதையும் உருவாக்குனது திமுக தான். பொருந்தாத கட்சிகளை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலான்னு உருவாக்குனது திமுக தான். ஆனால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாஜக கூட்டணி பொருந்தாத எந்த கட்சியும் உள்ள இல்லை. ஒத்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் நம்ம ஏற்கனவே 2014 இந்த அலையன்ஸ் போட்டியிட்டதும் உண்டு. சார், இப்போது அதிமுகவின் பல தலைவர்கள் பாஜக ஹிந்தி திணிப்பு மற்றும் வடகிழக்கு நெருக்கத்தை திறமையாக விமர்சித்து வருகின்றனர். இது போன்ற கருத்து வேறுபாடுகள் உள்ள நிலையில் கூட்டணி எப்படி? நான் 2003 திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொருத்தமில்லாத கூட்டணியே இன்னைக்கு தமிழகத்தில் அமையல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் முற்றிலும் காங்கிரஸ்க்கு எதிராக செயல்பட்ட இயக்கம். அவங்க எதிர் அடிப்படையில் கேட்குறாங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த ஆட்சி நடைபெறும், இந்த கூட்டணி நடைபெறும் என்ற அடிப்படையில் செயல்படுறாங்க. அதே மாதிரி அதிமுக பாஜகவோட அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அவங்களுக்குன்னு தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அப்போ சில வேறுபாடுகள் இருக்கும். குறிப்பாக நீங்கள் சொந்த இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கையாகட்டும், இல்லை இப்போ வகுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து மாற்றங்கள் செஞ்ச அந்த சட்டமாகட்டும், இது போன்ற பல்வேறு சட்டங்கள் மற்றும் நிலைப்பாட்டில் பாஜகவுக்கு ஏடிஎம்கேக்கும் நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் திமுகவுடன் ஒப்பிடுறப்போ, இல்லை கம்யூனிஸ்டோட ஒப்பிடுறப்போ, காங்கிரஸோட ஒப்பிடுறப்போ பிஜேபிக்கு இவர்களுடன் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாட்டி தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் எங்களுடைய தேசிய உள்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி மாநிலத்துடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் முந்தா நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன மாதிரி பொதுவான ஒரு நிகழ்வின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமையப்பெறும். அந்த அடிப்படையில் கூட்டணியும் செல்லும், நாளைக்கு ஆட்சியும் இதன் அடிப்படையில் நடத்தப்படும்ன்றது தான் இது. கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்குங்கண்ணா. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அது பிஜேபி தலைவர்களும் மாறுபட்ட கருத்து சொல்லுவாங்க. அதையெல்லாம் மீறித்தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டு அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த கூட்டணி வெற்றிகரமாக அமையும். சார், இப்போது இந்த கூட்டணி மூலம் தமிழகத்தில் எந்த வகையான வளர்ச்சி நிகழ்ந்தது என்பதை எடுத்துக்காட்ட முடியுமா? அடிப்படையில் என்ன நன்மை கிடைத்தது? அதாவது இந்த கூட்டணி ஏற்பட்டதுனால. ஆமாம் சார், கூட்டணி அதாவது மக்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்குறீங்கன்னா, ஆமாங்க, ஒரு அரசாங்கம், மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் அடுத்த 5 வருஷங்களுக்கு பாரதிய ஜனதா ஆட்சி தான் மத்தியில் நடக்கப்போகுது. அதே சமயத்தில் இங்கே ஒரு இணக்கமான அரசாங்கம் நடந்தால் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வர முடியும். எதுக்கெடுத்தாலும் நான் போட்டி போடுவேன், என் பேரில் தான் இந்த திட்டம் வரணும், நான் சொல்கிறபடி தான் இந்த திட்டங்களை கொண்டு வரணும்னு இங்கே திமுக முரண்டு பிடிக்கிறதுனால தான் பல்வேறு திட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் மற்ற மாவட்டங்களில் பேசுகிறத விட திருப்பூரில் நம்ம இருக்கிறோம். இந்த 2 ஆட்சிகளும் ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால தான் போன எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தப்போ மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமான, இங்கே தலைவர்களோடு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைபிடித்ததின் விளைவு தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கடைசி நேரத்தில் திருப்பூர் சேர்க்கப்படவில்லை. ஏன்னா சில விதிமுறைகள் அடிப்படையில் திருப்பூர் சேர்க்கப்படவில்லை. அன்னைக்கு இன்றைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருப்பூருக்கு வந்திருந்தாங்க. அப்போது நம்ம இன்றைய ஆளுநராக இருக்கின்ற முன்னாள் எம்பி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்ககிட்ட பேசி, அவங்க இன்றைக்கு முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்கள்கிட்ட பேசி கடைசி நேரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 12வது நகரமாக திருப்பூர் சேர்க்கப்பட்டது. குஜராத்தில் கூட 8 நகரங்கள் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொடுத்தாங்க. இந்த 2 கட்சிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டது மட்டும் இல்லாமல் 2 அரசாங்கங்களும் ஒற்றுமையாக செயல்பட்டதோட விளைவு 12 ஸ்மார்ட் சிட்டியில் தமிழகத்துக்கு வந்துச்சு. திருப்பூருக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி 64 நகராட்சியில் அம்ரூத் திட்டத்தின் மூலமாக நிதி உதவி கிடைக்க செஞ்சது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்லடம் நகராட்சிக்கு அந்த திட்டத்தில் இணக்கமாக இருந்த ஒரு சூழ்நிலை காரணம் தான்
எல்லா மாநிலத்திலையும் 20, 25, 30, 40 முனிசிபாலிட்டிகளில் நகராட்சிகளில் இந்த அம்ருத் திட்டத்துக்கு மற்ற மாநிலங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்துக்கு 64 நகராட்சிகளுக்கு புனரமைக்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு கொடுத்தது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இப்போ மெடிக்கல் காலேஜ் பார்த்துருக்கலாம். இந்த மெடிக்கல் காலேஜும் 2 அரசாங்கங்களும் ஒற்றுமையாக செயல்பட்டதோட விளைவு தான் தமிழகத்துக்கு இந்த திட்டம் இங்கே வந்து சேர்ந்தது. அருமையான. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாத அடிப்படையில் தான் இன்னைக்கு விஸ்வகர்மா என்ற ஒரு அருமையான திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அந்த அவங்க முன்னோர்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை யார் யார் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பத்திரமோ இல்லை உத்தரவாதமோ இல்லாமல் 1 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் உதவி, அதுக்கு மேலே அவங்க தொழிலை கொடுத்துறனா கூட 5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. இது விதண்டாவாதத்துக்கு வேண்டி தங்க பேரில் அந்த திட்டம் இல்லை, மத்திய அரசு குறிப்பாக பிஜேபியோட நபர்கள் அந்த திட்டத்தில் வாங்கி பொதுமக்களுக்கு கொடுத்தா தங்க கட்சி பெயர் வராதுங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழக அரசும் வெஸ்ட் பெங்காலும் இன்னைக்கு அந்த திட்டத்தையே நிறுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஒரு மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் தடுக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் 2 கட்சிகளும் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். 2026 இந்த ஆட்சி அமையும். இன்னும் இது போன்ற பல்வேறு திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். ஒன்று வேணாம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இன்னைக்கு திருப்பூருக்கு மட்டும் 2800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. அன்னைக்கு ஆட்சியில் ஒற்றுமை இல்லாமல் திமுக முரண்டு பிடிச்சிட்டு இருந்திருந்தா அந்த திட்டம் தமிழகத்துக்கு வந்திருக்காது. வெறும் 7, 8 ஒதுக்கிட்டு போயிருப்போம். குஜராத்துக்கே 8 ஒதுக்கின பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு 12 ஒதுக்கணும்னு இல்லை. எதுக்கு? ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு எம்எல்ஏ கிடையாது, இப்போதான் எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. அன்னைக்கு எம்எல்ஏயும் கிடையாது, இங்கே ஒதுக்கணுங்கிறது இல்லை. ஆனால் மோடி அவர்களுக்கு தமிழகத்தின் மேலே எப்பவுமே ஒரு பாசம் இருக்கு. ஆனால் அதை இணைஞ்சு செய்ய வேண்டிய அரசாங்கம் கட்சியோட கொள்கைக்கும் ஆட்சியோட கொள்கைக்கும் வேற்றுமையை அறியாத திமுக இது 2ஐயும் போட்டு குழப்பி எதுக்கெடுத்தாலும் முரண்டு பிடிக்கிறது விளைவுதான் பல்வேறு நலத்திட்டங்கள், மத்திய அரசோட பல்வேறு நிறுவனங்கள் இங்கே வராமல் வேறு மாநிலங்களுக்கு செல்ற சூழ்நிலை உருவாகிருக்கு. இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் சொல்ற எத்தனை எக்ஸிபிஷன் நடத்தி தொழிலதிபர்கள் அழைச்சாலும் எந்த புதிய தொழில் நிறுவனங்களும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடங்குறது இல்லை. இன்னைக்கு மத்திய பிரதேசிலேருந்து வந்து முதலமைச்சர் பேசிட்டு போறாரு. அவர் மாநிலத்தில் திருப்பூர்ல இருக்கிற தொழிலதிபர்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முழுக்க லஞ்சத்தோட ஆதிக்கத்தினாலதான் தமிழகத்தை விட்டு செல்கின்ற ஒரு சூழல். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் பல்வேறு கட்டங்களில் இதை பற்றி பேசியிருக்காரு, பல்வேறு புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அதனால் ஒரு இணக்கமான அரசாங்கம் ஏற்பட வேண்டும். கூட்டணி ஆட்சியா இதெல்லாம் பற்றி தேசிய தலைமையும் மாநில தலைமையும் உரிய நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் தமிழக மக்கள் நலம் பெற வேண்டும்னா இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் தமிழகம் காப்பாற்றப்படுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சார், இப்போ அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்பு வரை பாஜக தமிழகம் என்ற பெயரையே மக்களை கேட்க வைத்தார். அவரை திடீரென மாற்றியதற்கு பின்னணி என்ன? இந்த நல்ல கேள்விங்கன்னா, இது மூலமாக இந்த உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் குறிப்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற 3 சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் ஒரு தகவலை தெரிவிக்க விரும்புகின்றோம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு தேர்தலுங்கிறது 3 வருடங்களுக்கு ஒரு முறை தலைவர் மாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குங்கண்ணா. தொடர்ந்து 6 வருஷம் இருக்கலாம், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணனுக்கு இன்னொரு பீரியடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பல்வேறு நபர்களுடைய கேள்வி. ஏன் அவரை மாற்றினீங்க, ஏடிஎம் கேட்க வேண்டி மாற்றினீங்க? நீங்கள் பிஜேபியோட இந்த பருவ தேர்தலை நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையும் நமது பாரத பிரதமர் தொடங்கி வைத்து உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சு மண்டல அளவில் கிளை கமிட்டி முடிஞ்சு மாவட்ட தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் மாநில தலைவர் தேர்தல் எல்லா மாநிலங்களிலும் நடந்தது. இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மாநிலத்திலையும் முன்னாள் மாநில தலைவர் நியமிக்கப்படவில்லை. இதை தெரியாத ஊடகங்கள், சில இளைஞர்கள் உணர்ச்சி வசத்தில் சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையுமே 2வது முறை நியமிக்க வாய்ப்பு இருந்தும் மாநில தலைவராக யாரையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த பருவத்தில் 2வது முறையாக நியமிக்கல. அப்போது தமிழகத்தில் அண்ணாமலை அண்ணனை நியமிக்கணும்னா தேசிய செயற்குழு கூடி தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளித்தால் மட்டுமே அவரை 2வது முறையாக நியமிக்கப்பட முடியும். இது தெரியாமல் தான் பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு நபர்களும் அண்ணாமலை ஏடிஎம்கேக்கு வேண்டி மாற்றிட்டாங்க, பிஜேபியை மிரட்டுற அளவுக்கு ஏடிஎம்கே பலம் வாய்ந்த கட்சியாங்கிறத முடிவு செய்து கொள்றதுக்கு மக்கள்கிட்டே விட்டுறோம். அவர்கள் சொல்கிற அந்த டிமாண்டை, அதுவும் அமித்ஷாஜி பிரதமர்கிட்ட போய் இவங்க இந்த ஒரு டிமாண்டை வச்சு மாற்ற முடியுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நிச்சயமாக அது முடியாது.
பாரதிய ஜனதா கட்சியோட அவங்களோட சொந்த கட்சியோட பிரச்சனைகளில் முடிவெடுக்கிறது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தான். வேற யாருடைய தலையீடுகளும் எந்த காலத்திலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால ஏடிஎம்கே மாற்ற சொல்லி அண்ணாமலை என்ன மாற்றலைங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 2வது முறையாக இந்த பருவத்தில் மாநில தலைவராக இருந்தவங்கள போடலை. அதனால அதே அடிப்படையில் தான் தமிழகத்திலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இது முழுக்க முழுக்க அண்ணாமலை அண்ணன் கிட்ட தேசிய தலைமை பல்வேறு கட்டங்களில் பேசியதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே. அதனால தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் எந்த 10 மாநில கேரளாவில் நியமனம் பண்ணப்பட்டாங்க, தெலுங்கானாவில் பண்ணிட்டாங்க, மத்திய பிரதேசில் பண்ணிட்டாங்க, எங்கேயுமே 2வது முறையாக இப்போ இருக்கிற மாநில தலைவர். அண்ணாமலை பதவியில் இல்லை என்றாலும் அவர் பாஜகவில் தொடர்வாரா அல்லது புதிய கட்சி தொடங்குவாரா? அண்ணாமலை என்னென்ன பார்த்து நம்ம இந்த கேள்வியே வேண்டியது இல்லைங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் தான் தொடர போகிறார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 75 வயசு வரைக்கும் எல்லா முக்கிய பொறுப்புலையும் வரலாம். இன்னும் அண்ணாமலை அண்ணனுக்கு இப்போ 40 வயசு தான் ஆகுது. 35 வருஷம் அவர் தமிழக அரசியலில் எல்லா பொறுப்புகளுக்கும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நிச்சயம் ஒரு நாள் முதலமைச்சராக வருவார். அதை நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்த்து தான் போகிறேன். கட்சியோட அடிப்படை உறுப்பினராக தொடர்வாரே தவிர எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி விட்டோ இல்லை மாற்று கட்சி சொல்றதெல்லாம் அவரோட சிந்தனையில் 1% கூட இல்லைங்க. கட்சியில் பொறுப்பே வளர்ந்தினாலும் சாதாரண ஒரு தொண்டனாக தான் எங்களோட வளம் வருவார். அதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பழக்கங்கிறத நேயர்களுக்கு இதன் மூலமாக தெரியும். மிக்க நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கியதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி.